மகனை செருக்களம் நோக்கி என வாழ்த்து விட்ட வீர குடியை போற்றுகிற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த ஒக்கூரிலே இந்த நடைபெறுகிற இந்த விழாவிலே எனக்கு வழங்கப்படக்கூடிய தலைப்பு என்பது தொல்லியல் களம் சிவகங்கை. உண்மையிலே பேசும்போது முதல்ல வரவேற்பில் பேசும்போது ஐயா சொன்னாங்க கீழடி நமது தாய்மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு கீழடியை பற்றி பேசலை. என்ன பேச போகிறேன் அப்படின்னா சிவகங்கையை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பேச போகிறோம். பகுதி பக்கத்தில் இந்த ஒக்கூருக்கே என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒக்கூர் மாசாத்தியார் 2000 ஆண்டு முதன்மையாக தான் பார்க்குறோம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க பாட்டு எழுதினாங்க. ஆனால் இந்த பகுதியில் 3500 ஆண்டுகளுக்கு பழமையான கல்வெட்டங்கள், கற்பதுக்கைகள், கல் திட்டைகள் இன்றைய வரைக்கும் காணப்படுது. இந்த நாலுகோட்டையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிதைவு வராமல் பல கல்வெட்டங்கள் இருக்குது. இந்த கல்வெட்டங்கள் என்பது என்ன அப்படின்னா, பெருங்கற்காலத்தில் இறந்தவர்களை நாய் நரி கொண்டு போயிடக்கூடாதுக்காக நடுவில் தாலியிலையோ இல்லை சும்மாவோ புதைச்சு அதுக்கு சுற்றி பெரும் கற்களை அடுக்கி வைக்கக்கூடிய அந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் நம் பகுதியிலே அதிகமாக கிடைக்கிறது. 28/7/1801 இந்த சிவகங்கை பகுதியை ஆண்டவர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் போர் நடக்குது. அப்போது இந்த ஒக்கூரிலே ஊரெல்லாம் தீ வைக்கப்படுது. ஊரெல்லாம் தீ வச்சு ஊரை விட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அப்படி தீ வச்சு கொளுத்தப்பட்ட நாளாக 28/7/1801 வரலாறுகளே பதிவு செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஊராக இந்த ஒக்கூர் தொடர்ச்சியாக இருந்தாலும் 96 ஊர்களிலே நகரத்தார் வாழக்கூடிய 96 ஊர்களிலே இருந்து இன்றும் அவர்கள் வாழக்கூடிய 72 ஊரில் ஒன்றாக இந்த ஊர் இருக்கிறது. சிவகங்கையின் கருவூலம், தொல்லியல் கருவூலம் அப்படின்னு பார்த்தோன்னா பக்கத்தில்